மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருமே பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பேச. ஸோ நன்றி ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, எல்லாம் வந்ததுக்கு, நேரில் வந்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் நேரில் வர முடியாம ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோடி மாணவர்களுக்கு நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் எதற்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுல ஒரு சிலர் இந்த மனு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா, கொஸ்டின் ஈஸியா வேணும்னா நீங்க வந்து மனு கொடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நிச்சயமா அது கிடையாது. கொஸ்டின் ஈஸியா வேணும்னு கேட்கல. எந்த பாடத்திட்டம் எந்த தரம் என்பதை நோக்கி தான் வந்து நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம். ஸோ 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு பாடம்னு நமக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர். 10ஆம் வகுப்பு தரம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை முதல் கொடுக்கணும். முதல் விளக்கத்தை கொடுக்காம தரம்னா என்னன்னு சொல்லல. தரம் நிரந்தரம் எது அது? முதல் தரம்னா என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஓலச்சுடல இருந்து கேட்கறது, இல்லைன்னா கல்வெட்டுல இருந்து கேட்கறது. நிறைய பேர் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கீழடி போயிட்டாங்க போல. அங்க போய் உள்ள இருக்கக்கூடியதை எடுத்து இந்த பானையில இருந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு, இது எடுத்து வைப்போம். அடுத்த குரூப் 2க்கு அப்படிதான் கேட்பாங்க. அந்த பயத்தினாலதான் இங்க வந்து நிக்கிறோம். நேத்து நடந்தது நாளைக்கு குரூப் 2ல நடந்துடக்கூடாது. அது பின்னாடி அடுத்த வருஷம் குரூப் 4க்கு நடந்துடக்கூடாது. சோ இது இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த எக்ஸாம்ல சரியான பாடத்திட்டத்தின் படி, சரியான தரத்தின் படி தேர்வுகளை நடத்த வேண்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி. இதை எல்லோரும் ஒரே குரலா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க கூடியிருக்கோமே தவிர்த்து வேற இது கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா குறை கூறுவதற்காக வரல. இது நாளை நிறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது கூடியிருக்கிறோம். எல்லாருமே கரெக்டா பேசியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.